ஹாய்ங்க. எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சா? அப்போ நான் சொல்கிற இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ராகி மாவு, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச கீரையை ராகி மாவோடு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கனமான பிளேட் இல்லை கவரில் லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா ஹெல்தியான அடை ரெடி. இந்த ராகி அடையில் கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது போல் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.